ஜீவிய பாதைகளில் வரும் கஷ்ட நஷ்டங்களில் உம்மை விடுவதாக இல்லை என்று சொல்லி அவரை இறுக பிடித்து கொண்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வோமையானால் நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் ஆனர் பண்ணுவார், மதிப்பு கொடுப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொலோசியர் 1:22 நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல். அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக கிறிஸ்துவை குறித்து கேட்ட சுவிசேஷத்தை விட்டு நாம் அசையக்கூடாதா? நம்மளை அசைப்பதற்கு, நம்முடைய நம்பிக்கையை குலைப்பதற்கு ஏராளமான காரியங்கள் பூமியிலே நடக்கலாம், சரீரத்திலே நடக்கலாம். சில வியாதிகள் நம்மை விட்டு நீங்காமல் இருக்கலாம். நாம் நம்பிக்கொண்டிருக்கிற சில காரியங்கள் நம்பி 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 முடிவிலே தோல்வியை அடைந்தவர்களாக நாம் இருக்கலாம். மன சோர்வுகள் உண்டாகி அசையக்கூடிய நம்பிக்கை அசையக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் அப்படி அசைவதற்கு இடம் கொடாமல் கேட்ட சுவிசேஷத்தை, கேட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு ஒரு நாளும் விலகாதபடி, அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே கொஞ்சம் கூட அசைவு உண்டாகாதபடிக்கு நிலைத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு அசையாத நம்பிக்கை கொண்டிருப்போம். ஆசீர்வாதத்தை பெறுவோம். God bless you.